ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி ஒன் டே ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கோம். எங்கே டுடோ? ஜவாதி ஹில்ஸ் போகிறோம். நாங்கள் உங்களுக்கு ஜவாதி ஹில்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்கிறோம். பார்த்தீங்கன்னா இங்கே மழை பெய்யுது காலையிலேயே சென்னையில். போய் பார்ப்போம் ஜவாதி ஹில்ஸில் என்ன இருக்குன்ட்டு ஸ்டேட்டஸ். மார்னிங் 5 o'clock கிளம்பிட்டோம். நம்ம இன்றைக்கி காரில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். நம்ம இன்றைக்கி எந்த ரூட் எடுத்திருக்கோன்னா ஸ்ரீபெரும்புதூர், வேலூர், அந்த வழியாக தான் நம்ம இன்றைக்கி ஜவாதி ஹில்ஸ் போக போகிறோம். இது ஒரு நல்ல ஒன் டே ட்ரிப், ஸோ மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். நாங்கள் இப்போ ஒரு டீ கடைக்கு வந்திருக்கோம். டீ குடிச்சிட்டு எனர்ஜெட்டிக்காக ட்ராவல் பண்ணலான்னு வந்திருக்கோம். நாங்கள் டீயும் வாங்கிட்டோம். கைஸ், இங்கே மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நாங்கள் தீபாவளிக்கு நெக்ஸ்ட் டே தான் இந்த ட்ரிப் போயிருந்தோம். உங்களுக்கே தெரியும் அப்போ எவ்வளோ மழை இருந்துச்சுன்னு. தீபாவளிக்கு அடுத்த நாள் நாங்கள் வேலூர் கிட்ட வந்ததுக்கப்புறம் தான் மழை இல்லை. பட் வெதர் கொஞ்சம் க்ளவுடியாக தான் இருந்தது. நாங்கள் வேலூரில் இருக்கிற தீர்த்தகிரி முருகன் கோயிலுக்கு போகலாம் தான் இந்த ரூட் வந்திருக்கு. இது ஒரு மலை கோயில். நான் உங்களுக்கு ட்ரோன் ஷாட் அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். நீங்களும் வேலூர் சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த தீர்த்தகிரி முருகன் கோயிலுக்கு வந்து பாருங்கள். நாங்கள் ஒரு நல்ல டே சூஸ் பண்ணி இந்த ஒன் டே ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கோம். நல்ல ஒரு வெதர், ஜாலியாக ஃபன் பண்ணிகிட்டே காரில் போயிட்டு இருக்கோம். 3 வேரியேஷன் பாருங்க. நல்லா சூப்பராக பண்ணியிருக்காரு எஸ்பிபி. பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு இது முதல்ல, ரெண்டாவது வச்சிருக்காரு அங்கே தாங்க இருக்காரு. அதுல நீ பாட்டை ப்ளே பண்ணி விட்ட மாதிரி இருக்கு, மைக்ல வச்சு போட்டு விட்ட மாதிரி இருக்கு. அப்படியே இருக்கு. அவ்வளோ அந்த மியூசிஷியன்ஸ், ஐயோ என்னமா பண்றீங்க. மழை அகைன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வா, இந்த வியூ பாருங்கள், எங்கேயுமே கிடைக்காது. இந்த மழை, இந்த ரோடு, இந்த 2 சைடும் மரம், சான்ஸ்லெஸ். இந்த மாதிரி சீசனில் இந்த சைடு வந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. ரொம்பவே நல்லா இருக்குது. ஆக்சுவலாக நம்ம ஜவாதி ஹில்ஸ் கிட்ட வந்துட்டோம். ஹலோ காய்ஸ், நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஜவாதி ஹில்ஸ் கிட்ட வந்துட்டோம். மேலே ஏறிட்டோம். மிஸ்ட் நல்லா இங்கே இந்த சின்ன மலையாக இருந்தாலும் ஃபுல்லாக மிஸ்ட் க்ளவுட் ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள். காய்ஸ், பயங்கரமாக இருக்குது. நல்ல ஒரு மிஸ்டிங்கு, ஜாலியாக இருக்குது. மலை ஏறிட்டுருக்கோம். திருவண்ணாமலைக்கும் வேலூருக்கும் நடுவில் இருக்கிற மலை தான் ஜவாதி மலை. இங்கே இந்த மாதிரி ஒரு மலை இருக்கான்ற ஒரு ஆச்சரியத்தோடு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். இந்த ஜவாதி மலை 3800 ஃபீட்டில் தான் இருக்குது. சீ லெவல்லேருந்து பார்த்தா சின்ன சின்ன தூரலோட மிஸ்டோட நாங்கள் மலை ஏறிட்டுருக்கோம். நல்ல ஒரு சாரல் மலை, ஜாலியாக இருக்குது, சில்லுன்னு இருக்குது. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக பீமன் ஃபால்ஸ்ன்னு ஃபஸ்ட்டு பார்த்துருக்கோம். அங்கே போயிட்டுருக்கோம். அங்கே போயிட்டு வாட்டர் ஃப்ளோ எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம். டைரக்ஷன் இங்கே தான் போட்டிருக்காங்க பீமன் ஃபால்ஸ்க்கு. ஜவாதி மலை தங்களை அன்புடன் வரவேற்கிறது. இது ஒரு குட்டி ஊர் தான். இதை தாண்டி தான், இதுக்குள்ளே தான் பீமன் ஃபால்ஸ்க்கு ரூட் போகுது. நாங்கள் கூகுள் மேப்பில் தான் ட்ராக் பண்ணி போகலான்னு பார்த்தோம். பட் இங்கே நெட்வொர்க் கிடைக்கல.
ஃபைனலி பீமன் அருவிக்கு வந்தாச்சு. இப்போ ரேட் கம்மி போட்டு அங்கே கட்டண விவரம் உள்ளே கேட்லாக் உள்ளே இருக்குது. அதை வச்சுருங்க. இதோ வந்துடும் சார். இந்த வீடெல்லாம் அழகாக இருக்குது. கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா பீமன் ஃபால்ஸ்க்கு இதான் என்ட்ரன்ஸு. நம்ம இங்கே உள்ளே வந்தோடனே பர் பர்சனுக்கு 30 ருபீஸ் வாங்குறாங்க. காராக இருந்தால் 50 ருபீஸ் வாங்குறாங்க. நாங்கள் கார் எடுத்தனால 50 ருபீஸ். நம்ம என்ட்ரன்ஸ்லேருந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங்கு கொஞ்சம் தூரம் இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரோடு கொஞ்சம் மோசமாகவே இருக்கும். அதனால் கிரவுண்ட் கிளியரன்ஸ் கம்மியாக இருக்க கார்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து நிதானமாக வாங்க. கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா பீமன் ஃபால்ஸோட பார்க்கிங்க்கு நாங்கள் இப்போ வந்திருக்கோம். கார் பார்க்கிங்க்கு இங்கே வந்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம்லாம் இருக்குது. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபால்ஸுக்கு போகிற வழி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம். நெக்ஸ்ட் ட்ரிப் வந்து எப்போ போகலான்னு பார்த்துட்டே இருந்தோம். கடைசியில் 1 டே ட்ரிப்பே வந்து பயங்கரமாக அமைஞ்சிருச்சு. ட்ரைபல் ஹவுஸ் மாதிரி இங்கே இருக்குது பாருங்கள். தண்ணி செம ஃப்ளோ போயிட்டுருக்கு. ஃபால்ஸுக்கு போகிற வழி கொஞ்சம் தூரம் நடக்கணும்னு சொன்னாங்க. பார்ப்போம். நாங்களே தான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டுருக்கோம். அங்கே பாருங்கள் புலி இருக்குது. புலி இருக்குது கைஸ், புலி இருக்குது பாருங்க. இந்த மரம் வித்தியாசமாக இருக்குது. இங்கே பாருங்கள் ஊஞ்சல் ஆடிட்டு இருக்காங்க எல்லாரும். இந்த ரோடு பார்த்தீங்கன்னா ஸ்லோப்பாக இருக்குது. வந்தீங்கன்னா கேஷ்லாம் வாங்க. நாங்கள் ஒரு நல்ல வெதரில் வந்திருக்கோம். தண்ணி சவுண்டு ஃப்ளோ அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். தெரியுது இங்கேருந்து கொஞ்சம். ஏங்க ஒரு 2-3 நாளாக ரெயின், ஹெவி ரெயின்னால ஃப்ளோ அதிகமாக இருக்குது. ஹாய் கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் பீமன் ஃபால்ஸ் வந்துட்டோம். என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிரிட்ஜ் மாதிரி போட்டுருக்காங்க. நல்லா இருக்குது. கீழே வந்து குளிக்கிறாங்க. சேஃபாக தான் இருக்குது. கம்பி மாதிரி போட்டு குளிக்கிறதுக்கு இடம் இருக்குது.
காற்றுல ஆட ரொம்ப பயமாக இருக்குது. கைஸ், ஒரு வர்த்தான பிளேஸ் ஜவாது ஹில்ஸ். இந்த பீமன் வாட்டர் ஃபால்ஸும் நல்லா இருந்தது. இந்த இடம்லாம் பாருங்கள், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இங்கே கண்டிப்பாக ஒன் டே ட்ரிப் பிளான் பண்ணி இங்கே கண்டிப்பாக வரலாம். பீமன் வாட்டர் ஃபால்ஸ் கூட ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி இருந்தது. ரொம்பவே இந்த ஃபாரஸ்ட்டில் ஒரு நடுவில் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது. ஜவாத் ஹில்ஸில் ஒரு அப்சர்வேட்டரி கூட இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. பட் நாங்கள் அங்கே போகல. 2 PM வரைக்கும் தான் ஓப்பன் போட்டிருந்தாங்க. ஸோ நீங்கள் இங்கே வரும்போது கண்டிப்பாக அப்சர்வேட்டரியும் விசிட் பண்ணி பாருங்கள். நீங்கள் மலை ஏறும் போதும் சரி இறங்கும் போதும் சரி கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருங்க. இது சின்ன மலையாக இருந்தாலும் ஹேர்பின் பென்ஸ் வந்து இருக்கும். கைஸ், ஒன் டே ட்ரிப் பிளான் பண்ணி கண்டிப்பாக ஜவாத் ஹில்ஸ் போயிட்டு வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.